மீனராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருந்த குருவானவர் 3ஆம் இடத்துக்கு செல்லுகிறார். அதாவது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வரும் மே மாதம் 1ஆம் தேதி மாலை சுமார் 5 மணி அளவிலே குரு பயிற்சி ஆகிறது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யும்? எல்லோருக்கும் நல்லவரே, தொண்டுள்ளம் கொண்டவரே, நேர்மையின் சாகரமாகி நியாயத்திற்கு கடவுளாகி தொட்டதெல்லாம் துலங்க வரும் அன்பரே, காலம் கணிந்து காரியம் முடிக்கக்கூடிய அற்புதமான மனிதர் நீங்கள். கொள்கலனை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். திருமண பொருத்தம் இல்லாத பட்சத்தில் மன வாழ்க்கை உங்களுக்கு சிக்கலே. உதவும் மனமும் ஒப்பற்ற குணமும் தங்களுக்கு உண்டு. ஒரு காரியத்தை செய்ய தயங்குவீர்கள் முதலில், ஆனால் பிறகு சிறப்பான ஒரு பலனை பெறுவீர்கள். பலரிடம் யோசனை கேட்டு கேட்டு ஒரு காரியத்தை வெற்றியாக முடிக்கக்கூடிய வல்லமையுடைய நீங்கள் தங்களிடம் இக்கட்டான காரியங்கள் கூட எளிதில் முடிந்துவிடக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள்தான் மீனராசிக்காரர்கள். உங்களுக்கு இதனால் வரையில் 2ஆம் இடத்து குரு இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு செல்லுகிறார். 3இல் குரு வர மாபெரும் மாற்றம் வரும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இணைந்திருந்தால் எண்ணிய காரியங்கள் யாவும் வெற்றிதானே. கற்ற கலைகள் கைகொடுக்கும். பொன்னான குருவை போற்றி வர நன்மைகள் யாவும் கிட்டும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முரட்டு தைரியம் முன்னே வந்து கை கொடுக்கும். உங்களை பொறுத்தளவிலே ராசியிலே ராகு, 12இலே சனி இருப்பதும் நல்லது அல்ல. எதிலும் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் சலிப்படைந்து கொண்டே இருக்கும். ஏமாளித்தனத்தால் உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும். இஎன்டி பிரச்சனை என்று சொல்லக்கூடிய கண்ணு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரலாம். அக்கி போன்ற வெப்ப நோய்கள், அலர்ஜி போன்ற ஏன்னா ஜென்மத்தில் ராகு 7ல் கேது, அதனால் அலர்ஜி போன்ற தோல் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். வீடு வாகனம் இவற்றில் மாற்றங்கள் ஏற்படும். 12இலே இருக்கக்கூடிய சனியினால் 7.5 ஆரம்பித்திருக்கிறது. உங்களுக்கு வரவுக்கு மேல் செலவு இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். 7.5 ஆரம்பிப்பதினால் சுப விரயங்கள், தேவையற்ற செலவு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்திலே பல பிரச்சனைகள் ஏற்படும். தேவையற்ற வம்பு தும்பு வழக்கு இவைகளெல்லாம் ஏற்படும். கோபத்தினை நீங்கள் விலக்கி நின்றால் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நன்மைகள் நடக்கும். கூடா பழக்கம் கேடாய் முடியும். உங்களுடைய நண்பர்களை பார்த்து பழகுங்கள். தேவையற்றவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்காதீர்கள். தேவையற்ற நட்பு தேவையில்லை. அதே மாதிரி ஜென்ம ராகு, தூக்கம் கெடும். நிம்மதியான தூக்கம் வராது. மனச்சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் தேவையற்ற சலனங்கள் இருக்கும். உடற்பயிற்சி செய்து வருவது உங்களுக்கு மிகச் சிறப்பு. முகம், கழுத்து இந்த உறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். முதல் திருமணத்தால் பாதித்து பிறகு 2வது திருமணம் சிலருக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நிரந்தர வருமானம் கிட்டும். 7லே கேது, குரு பார்வை இருப்பதால் பணவரவு ஏற்படும். தாங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்து வந்தால் மிகச் சிறப்பு. விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் நல்லது. கோளறு பதிகத்தை தவறாமல் படித்து வந்தால் உங்களுக்கு வரும் சவால்களை முறியடிப்பீர்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.